அவன் இந்த காசை சம்பாதிக்கிறதுக்கு நாயா பேயா அலைஞ்சுக்கிட்டு இருக்கான். நீங்க என்னடானா காசு அசால்ட்டா வீசி எறியறீங்க. என்ன டப்பு ரொம்ப வச்சிருக்கீங்களா? வச்சிருந்தா சொல்லுங்க, அதை எப்படியெல்லாம் செலவு பண்ணலாம், இல்ல எப்படி அந்த பணத்தை டபுள் மடங்கா ஆக்குறதுன்னு நான் சொல்லி தரேன் உங்களுக்கு. ஏங்க 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 நிறுத்துங்க. என்னங்க நீங்க பாட்டுக்கு என்னென்னமோ பேசிட்டு இருக்கீங்க? முதல்ல ஒரு கேள்வி கேட்டீங்களே, அத மட்டும் கேட்டிருந்தா நான் பதில் சொல்லி முடிச்சிருப்பேன். இவ்வளவு லென்த்தா பேசிருக்க வேண்டிய அவசியமே இருந்திருக்காது. ஐயோ சாரிங்க. இப்ப சொல்லுங்க, ஏன் இந்த காசை தூக்கி வீசுனீங்க? என்னங்க உங்கள மாதிரி அவங்களும் காசை தூக்கி போட்டு விளையாடுறாங்க? இந்த ஊர்ல யாருக்கும் காசு பிடிக்காதா? ஏங்க நீங்க காசை தூக்கி எறியறத மட்டும் பாக்குறீங்க. அதுக்கு முன்னாடி அவங்க என்ன பண்ணாங்கன்னு கவனிச்சீங்களா? என்ன பண்ணாங்க? கவனிக்காம பேசினா இப்படிதான். இந்த கோவில்ல இருக்கிற அம்மன் சக்தி வாய்ந்தது. அம்மனை வேண்டிக்கிட்டு அங்க இருந்து காசை தூக்கி போட்டா தண்ணியில விழணும். அப்படி விழுந்தா மனசுல நினைச்சது நடக்கும். நானும் என் மனசுல இருக்கிறது நிறைவேறணும்னு தான் அந்த அம்மனை வேண்டிக்கிட்டு காசு வீசுனேன். அததான் நீங்க புடிச்சிட்டீங்க. ஓ இதுதான் விஷயமா? சாரிங்க. நீங்க மனசுல நினைச்ச விஷயம் கண்டிப்பா நடக்குங்க. ஏன்னா நான் அந்த எல்லைக்கோட்டை தாண்டி தான் தண்ணியில விட போகும்போது தானே பிடிச்சேன். அப்போ உங்க வேண்டுதல் பழிக்கும் தானே அர்த்தம். சரி ஏங்க ஒரு நிமிஷம். நீங்க காசை வீசினதுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய விஷயம் இருக்குன்னு எனக்கு தெரியாதுங்க. அதனால தான் நீங்க தூக்கி போட்ட காசை பிடிச்சிட்டேன். மற்றபடி வேற ஒன்றும் இல்லைங்க. நான் ஒன்றும் வேணும்னே பண்ணலங்க. சாரிங்க. இருக்கட்டுங்க. நீங்க நினைச்ச விஷயம் பழிக்கும்னு நான் சொன்னதுல நீங்க திருப்தி ஆகல நினைக்கிறேன். வேணும்னா இன்னொரு தடவை அம்மனை வேண்டிட்டு நீங்க காசை வீசுங்க. கண்டிப்பா எல்லாம் தாண்டி போய் விழுங்க. ட்ரை பண்ணி பாருங்க ப்ளீஸுங்க. எனக்காக வாங்குங்க ப்ளீஸ். ட்ரை பண்ணி பாருங்க. அம்மா நான் தூக்கி போட்ட காசை இவரு தெரியாம புடிச்சிட்டாரு. தெரியாம செஞ்ச தப்புக்கு மன்னிப்பு இருக்குல்ல, அந்த மாதிரி இவரை மன்னிச்சிரு. என் வேண்டுதல் என்னன்னு உனக்கு நல்லாவே தெரியும். அதனால இப்ப திரும்ப காசை வீச போற. அதுக்கப்புறம் எல்லாம் உன் கையில தான். போடுங்க. ஆஹா ஏங்க திரும்பி பாருங்க, தண்ணியில விழுந்துருச்சு. ஏங்க இப்போவாது நம்புறீங்களா? காசு தண்ணியில விழுந்த சவுண்ட் எனக்கும் கேட்டுச்சு. இப்ப நம்புறீங்கல்ல? இப்போவாது நம்புறீங்கல்ல? நீங்க நினைச்சது கண்டிப்பா நடக்கும்னு சொன்னதுல திருப்தியா? இப்ப நானும் சந்தோஷமா கிளம்புறேங்க. பாய் பாய். வரேன்.